ரொம்ப வருஷமாக மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க கேட்குற ஒரு கேள்வி, இத்தனை வருஷமாக நாங்கள் மருந்து மாத்திரை எடுத்துட்டோமே, இன்னைக்கு திடீர்னு நிறுத்தினா எனக்கு வந்து நோய் பெருசாகி எனக்கு ஏதாச்சும் ஆகிடாதா, என் உயிருக்கே ஆபத்தாயிடாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நோயை உங்கள் உடலில் தக்க வச்சுக்கிற வேலையே நீங்கள் அந்த மருந்து மாத்திரை போடுறது தான். சரிங்களா? அதை எப்போ நீங்கள் நிப்பாட்டுறீங்களோ அந்த நொடியிலிருந்தே உங்கள் உடல் வந்து குணமாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போது இந்த ரசாயன மருந்துகளை நீங்கள் நிறுத்தாமல் உங்கள் உடலில் இருக்க நோயை குணப்படுத்தவே முடியாது. இது வந்து ஏதோ அலோபதி மருத்துவம் நீங்கள் எடுத்தால் சிகிச்சைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு எதிரான வேலையை செய்கிறோம் அப்படிலாம் கிடையாதுங்க. உண்மையாக கிடையாதுங்க. பாருங்கள், ரசாயன மருந்துகள் உங்கள் உடலில் இருக்க நோயை உங்ககிட்ட மறைச்சி உங்கள் உடல்லே தேக்கி வைக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ரசாயன மருந்துகளை நீங்கள் நிப்பாட்டினா தான் இந்த உடலில் நோய் குணமாகிற அந்த வேலையை ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் இந்த ரசாயன மருந்துகளை எடுத்துக்கிட்டே இந்த சிகிச்சை எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமே இல்லை. ஒவ்வொரு மருத்துவத்தையும் தேர்ந்தெடுத்துக்கிறது வந்து தனி மனிதனுடைய உரிமை. நீங்கள் அந்த சிகிச்சையை தான் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம் தாராளமாக. ஆனால் அதையும் எடுத்துப்பேன் இதையும் எடுத்துப்பேன்னா அது வந்து சரியாக வராது. ரசாயன மருந்துகள் கூடாது. ரசாயன மருந்துகள் உடலுக்கு கேடு. இந்த ரசாயன உரங்களை போட்டு நிலம்லாம் மலடாயிடுச்சுன்னு பேசுகிறீங்களே, இப்போ அந்த ரசாயன மருந்துகளை நீங்கள் உடலில் போட்டிங்கன்னா உங்கள் உடல் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள்.